தற்போது சென்னை மத்திய கைலாஷ் மேம்பாலத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். காட்சிகளை பார்ப்போம். ₹60,68,00,000 கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் தற்போது முதல்வர் மு.க. ஸ்டாலினால் திறக்கப்படவிருக்கிறது. ராஜீவ்காந்தி சர்தார் பட்டேல் சாலைகளை இணைக்கும் இந்த மேம்பாலம் எல் வடிவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதனை திறந்து வைக்க இருக்கிறார். தற்போது மூத்த அமைச்சர்கள், திமுகவின் நிர்வாகிகள் அங்கிருக்கிறார்கள். புத்தகத்தை கொடுத்து முதல்வரை வரவேற்கும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, இந்த பாலத்தின் முக்கியத்துவம் என்ன? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை அடையாறில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலத்தை இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். அதற்காக தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். வழிநெடுகிலும் அவர்களை பொதுமக்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் முழுமையாக வரவேற்றிருக்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள் புத்தகங்கள் வழங்கி அவரை வரவேற்றிருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 60,68,00,000 செலவில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் சார்பில் மத்திய கைலாஷ் சந்திப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார். ராஜீவ்காந்தி சாலை மற்றும் சர்தார் பட்டேல் சாலையை இணைக்கும் வகையில் இந்த மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. மத்திய கைலாஷ் சந்திப்பில் கிட்டத்தட்ட எல் வடிவ மேம்பாலத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இந்த பாலம் 2 வழித்தடம் அகலம் கொண்டதாகவும் 1 வழி வாகன போக்குவரத்து கொண்டதாகவும் 652 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி சாலையானது மத்திய கைலாஷ் பகுதியில் சர்தார் பட்டேல் சாலையில் இருந்து தொடங்குகிறது. இந்த 2 சாலைகளும் சந்திக்கும் இடம்தான் இந்த டி வடிவமானது. இச்சாலை சந்திப்பில் வாகனங்கள் சிரமமின்றி கடந்து செல்வதற்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் இருந்து ராஜீவ்காந்தி சாலைக்கு செல்லும் வாகனங்கள் இம்மேம்பாலத்தை இன்றிலிருந்து முழுமையாக பயன்படுத்தும் வகையில் இந்த மேம்பாலம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தற்பொழுது இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்து இந்த மேம்பாலத்தை தன்னுடைய சென்னை மக்களின் நீண்ட கால கனவினை நிறைவேற்றியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தற்போது நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் துறை மூலம் இந்த பாலம் கட்டமைப்பை மேற்கொண்ட லான்ஸ்வுட் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கும் தருணம். நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஜி. சாய் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திருமிகு சந்தியா அவர்களும் இணைகிறார்கள். பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார்கள். மத்திய கைலாஷ் மேம்பாலத்தை தற்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்திருக்கிறார். அவர் மேம்பாலத்தில் நடந்து சென்று ஆய்வு செய்யும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம்.
ராஜீவ்காந்தி சர்தார் பட்டேல் சாலைகளை இணைக்கும் இந்த மேம்பாலம் தற்போது முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 60,68,00,000 ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து தற்போது நடந்து சென்று ஆய்வு செய்து வருகிறார். செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைஞ்சிருக்கீங்க. மேம்பாலத்தின் முக்கியத்துவம் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், தொடர்ந்து சொல்லுங்க. மத்திய கைலாஷ் மேம்பாலத்தை பொறுத்தளவு ராஜீவ்காந்தி சாலை மற்றும் சர்தார் பட்டேல் சாலையை இணைக்கும் எல் வடிவில் இந்த சாலை மேம்படுத்தி தற்பொழுது புதிதாக கட்டப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 652 மீட்டர் நீளம் கொண்டதாக இந்த மேம்பாலம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் 2 வழித்தடம் அகலம் கொண்டதாகவும் 1 வழி வாகன போக்குவரத்து கொண்டதாகவும் முழுமையாக அமைக்கப்பட்டு இன்றிலிருந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்து நடந்து சென்று வழிநடையிலும் நின்றிருந்த பொதுமக்கள் மற்றும் திமுக தொண்டர்களை பார்த்து கையசைத்து விட்டு தன்னுடைய வாகனத்தில் இந்த மேம்பாலத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இந்த மேம்பாலம் என்பது இன்றிலிருந்து செயல்பாட்டுக்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 60,68,00,000 ரூபாய் செலவில் இந்த அமைக்கப்பட்ட இந்த மேம்பாலம் காரணமாக மத்திய கைலாஷ் பாலத்து பகுதியில் வழக்கமாக ஏற்படக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது வெகுவாக குறையும், பயண நேரம் மிச்சமாகும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலம் சிறப்பு இந்த பகுதியில் கூடுதல் ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. வேதவள்ளி, தொடர்ந்து முதலமைச்சர் இன்று வேறு என்னென்ன நிகழ்வுகளில் பங்கேற்க இருக்கிறார்? முதலமைச்சரை பொறுத்தளவு அவருடைய இன்றைய நாள் திட்டத்தை பொறுத்தளவு இந்த மேம்பாலம் நிகழ்வில் கலந்து கொண்டு அடுத்தடுத்து அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளுக்கு மத்திய தமிழக அரசு சார்பில் திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று அதாவது சென்னை கீழ்ப்பாக்கம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு சொந்தமான வளாகத்தில் அடுத்ததாக இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நடைபெறும் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை முதலமைச்சர் நேரடியாக தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றியிருக்கிறார். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக கட்சி ரீதியாகவும் அறிவாலயம் சென்று சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகவும் மூத்த நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தவும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். அடுத்தடுத்து அரசு ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பல்வேறு விதமான பணிகளை முதலமைச்சர் இன்று மேற்கொள்ள இருக்கிறார். வேதவள்ளி, மத்திய கைலாஷ் மேம்பாலத்தை முதல்வர் சற்று நேரத்திற்கு முன்னதாக திறந்து வைத்து அந்த பாலத்தில் பயணித்திருக்கிறார். 60,68,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலம் எல் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலினால் அது தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ் முத்து இணைஞ்சிருக்கீங்க. தொடர்ச்சியாக சென்னையுடைய பல்வேறு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளில் மத்திய கைலாஷ் பகுதி முக்கியமான ஒன்றாக இருந்தது. தற்போது இந்த மேம்பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். தொடர்ச்சியாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடம் நாம் கேட்டபொழுது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த பணிகள் என்பது நடைபெற்று வந்தது. இந்த பணிகள் காரணமாக ஒரு பக்கம் போக்குவரத்து நெரிசல் வழக்கமாக ஏற்பட்டு வந்தது. அதே நேரத்தில் பயண நேரம் என்பது அதிகமாக காணப்பட்டது. ஆனால் இன்று முதல் இது செயல்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் எங்களுடைய அந்த போக்குவரத்து பயண நேரம் மிச்சமாகும். அதே போன்று போக்குவரத்து நெரிசல் மத்திய கைலாஷ் அதே போன்று அடையாறு கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கமாக ஏற்படும் அந்த போக்குவரத்து நெரிசல் இனி அந்த பீக் அவர்ஸை வெகுவாக குறையும் என அவர்கள் நம்புகிறார்கள். இதன் காரணமாக தமிழக அரசுக்கு போக்குவரத்து துறைக்கும் பொதுமக்கள் தங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக இதனை நீங்கள் அதாவது வாகன ஓட்டிகள் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த சாலை என்பது இன்று மாலையிலிருந்து முழுமையாக வாகன ஓட்டிகளுக்கு பயன்பாட்டுக்கு வரும் என ஒரு பக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பயண நேரம் முழுமையாக இதன் காரணமாக சேமிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.